இயேசுவின் சமாதானம், இயேசுவின் சமாதானம் என்ற கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எடுத்த வாசியங்கள் யோவான் எழுதின நற்செய்தியில் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. இருந்தவாறே பல்லை தாழ்த்துவோம். எங்கள் கற்பனை பெருமாய் கர்த்தாவே, வாய் வார்த்தைகளும் எங்கள் இறுதி தியானமும் திவ்ய சமூகத்தில் எப்பொழுதும் திருதியாக இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, சமாதானம் என்று சொல்லும்போது இரண்டு விதமான சமாதானத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று, நம் உள்ளத்தில் நமக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்கிற சமாதானம். அடுத்தது, பிறருக்கும் நமக்கும் இடையே ஏற்படுகிற சமாதானம். இந்த இரண்டு விதமான சமாதானத்தை நம் வாழ்வில் எப்படி பெற்றுக்கொள்வது? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்விலே தன்னுடைய ஊழியத்தை முடித்து கடந்து செல்கின்ற நாட்கள் என்பதாக தம் சீஷரோடு சொன்ன வார்த்தையை நாம் கேட்டோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருக்கிறாங்க. 3 காரியத்தை சொல்கிறார். நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், அது உலகம் உங்களுக்கு தருகிற சமாதானத்தை போலல்ல, ஆகவே நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்கிறார். இந்த உலகம் சமாதானத்தை தேடி அலைகிறது. தனி மனித வாழ்வில் சமாதானமற்ற சூழ்நிலை. எல்லா உலகத்தின் நன்மைகள் அனைத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம், இருந்தாலும் நம் உள்ளத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை. தனி மனித வாழ்வில் மாத்திரமா என்று சொன்னால் இல்லை, குடும்ப வாழ்வில் சமாதானமற்ற சூழ்நிலை இல்லை, உறவுகள் மத்தியிலும் சமாதானமற்ற சூழ்நிலை, தேசத்திலும் சமாதானமற்ற சூழ்நிலை, உலகம் முழுவதிலும் அங்கே நாட்டுக்கு நாடு அங்கே யுத்தங்களும் போர்களும் நடந்து கொண்டே இருக்கிற சூழல். அவன் எங்கு பார்த்தாலும் சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். நான் தருகிற சமாதானம் உலகம் தருகிற மாதிரி அல்ல, ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் தருகிற அந்த மெய் சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக தான் இந்த தலைப்பினை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த சமாதானத்தை நாம் எந்த வகையில் பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது? சமாதானம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே ஷாலோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஷாலோம் என்று சொன்னால் அந்த கிரேக்கத்திலே யுத்தமற்ற ஒரு சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அப்போ சமாதானமற்ற ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன? உள்ளத்துக்குள்ளாக ஒரு போராட்டங்கள், ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நாடுகளுக்கிடையே குழப்பம், போராட்டம், உறவுகளுக்கிடையே புரிந்து கொள்ளுகின்ற தன்மையற்ற ஒரு சூழ்நிலை. அப்போ இப்படி குழப்பம் இருக்கின்ற சூழ்நிலையிலே அமைதியான சூழ்நிலையை கொடுப்பவர் யார் என்று சொன்னால் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து. அப்படிதான் ஒரு சிறிய கோரஸ் உண்டு. தானம் தானம் அது என்ன தானம், கந்தானமா இல்ல இரத்த தானமா, தானம் தானம் அது என்ன தானம், கந்தானமா இல்ல இரத்த தானமா, அன்னதானம் கொடுக்கலாம், இரத்த தானம் கொடுக்கலாம், சமாதானம் கொடுக்க முடியுமா, உனக்கு சமாதானம் கொடுக்க முடியுமா? சமாதானம் தருபவர் இயேசுவே, அவர் தரும் சமாதானம் பெரியதே. சமாதானம் தருபவர் இயேசுவே, அவர் தரும் சமாதானம் பெரியதே. உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நம் இயேசப்பா தந்திடுவாரே. உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நம் இயேசப்பா தந்திடுவாரே. தானம் தானம் அது என்ன தானம், கந்தானமா இல்ல இரத்த தானமா, அன்னதானம் கொடுக்கலாம், இரத்த தானம் கொடுக்கலாம், சமாதானம் கொடுக்க முடியுமா, நமக்கு சமாதானம் கொடுக்க முடியுமா என்று பாருங்க. அப்போ இரத்த தானம் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம், ஆனால் சமாதானத்தை கொடுப்போம் நம்ம இயேசுவை. ஆகவே நான்
நான் வாசிக்கிட்ட நிருப பகுதியை திருப்பி சொன்னால் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பவுல் இவ்வாறு எழுதுகிறார். வாசிங்கள் அது 5ஆம் அதிகாரத்தில் போதும். அங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதல் வசனத்தில் எழுதுகிறார், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னு சொன்னார். முதலாவதாக சமாதானத்தின் உறவிடம் பிறப்பிடம் எது? சமாதானம் உறவாக இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவைதான் இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். இந்த பவுல் சொல்கிறார், நாங்கள் யாருக்கு சமாதானம் பெற்றுக்கொண்டோம்? நாம் தேவனிடத்திற்கு சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்கிறார். இந்த உலகம் சமாதானத்துக்காக பல யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை பார்க்க முடியும் சொன்னால், தனி மனித வாழ்க்கையிலே நிம்மதியற்ற சூழலில் இருக்கிற மனிதர்கள் அங்கே போதை வஸ்துகளுக்கு அடிமையாகின்ற ஒரு சூழ்நிலை, உலகப்பூர்வமான கேளிக்கைகளுக்கு அடிமையாகின்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே தன் வாழ்வில் நிம்மதியை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கெங்கோ அலைந்திருந்து அதை தேடி அதை அடைய முடியாமல் தன் வாழ்விலை தோல்வியை சந்திக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். சமாதானத்தின் பிறப்பிடம் உறைவிடமாக இயேசு கொண்டே வரும்பொழுது மாத்திரமே ஒரு மனிதனுடைய வாழ்விலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, இந்த உலகத்தின் கேளிக்கைகளோ மற்ற காரியங்களோ ஒரு தனி மனித வாழ்விலே சமாதானத்தை ஒருபோதும் பெற்றுவிட முடியாது. அவைதான் அங்கே பவுல் தெளிவாக இருக்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பவுல் சொல்லும்போது எழுதுகிறார், உங்களுக்கு சமாதானம் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஸ்தோத்திரத்துடைய விண்ணப்பத்தோடு உங்கள் காரியங்களில் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது சமாதானத்தை தேவன் உங்கள் மீது ஆளுகை செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப ஆண்டவரிடத்திலே தெரிவிக்கும் பொழுது அந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்டு நம்முடைய காரியங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்து அதன் வழியாக நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வழி வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த உலகத்தினுடைய தருகின்ற சமாதானங்கள் அது நிரந்தரமானவை அல்ல. ஒரு போதை வஸ்தை எடுத்துக் கொள்கிறவங்களுடைய வாழ்விலே நிம்மதி இருக்கும் சொன்னால் அதனுடைய போதை இருக்கிற வரை மாத்திரமே நிம்மதி. அது இருப்பதாக மீண்டும் வேதனைக்குள்ளாக நடந்து செல்கிறார். உங்களுடைய கேளிக்கைக்காக ஒரு சினிமாவோ மற்ற காரியங்களுக்காக தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறவர் உங்களுடைய முகநூலிலோ ஒரு அலைபேசி மூலமாக தன்னுடைய நேரத்தை செலவிடக்கூடிய வாழ்விலே உங்களுடைய மன அமைதிக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் நிறைவேறும் வரைதான் அந்த சமாதானமை தவிர அது நிறைவேற்ற பின்பதாக வாழ்வில் மீண்டுமாக பழைய சிந்தனைகள் வந்து விடுகின்றன. அப்போ ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களுக்கும் வேதனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் கலங்காமல் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. அப்போ ஆண்டவரிடத்திலே நாம் தெரிவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை உணர்த்தி நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுக்கிறார் என்று தான் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அவர் யார் மூலமாக நாம் உணர்த்தப்படுவோமா? தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய வாழ்விலே நாம் என்னென்ன வேண்டும் அனைத்தையும் நமக்கு பெற்றுக்கொள்வதாக நம்மோடு வாசம் பண்ணபடியாக அங்கே தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆகவே அவர் மூலமாக நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு இடத்திலும் நாம் அவர் தருகிற சமாதானத்தை, அதாவது சொல்லப்பட்டு ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிற என்றால் சொன்னேன், இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை விலகி எப்படி ஒரு நிரந்தரமற்ற ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அதனால் ஏற்படுகிற விளைவு நம்முடைய வாழ்வில் வேதனையும் துக்கத்தையும் அதிகரிக்கிறதாக காணப்படுமே தவிர அது குறைப்பதாக காணப்பட முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை வேறு எவரும் எடுக்க முடியாது, நம்மை விட்டு பிரிக்க முடியாது. ஆகவே அந்த சமாதானம் எப்பொழுதும் நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற சமாதானமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அன்புக்குரிய இடத்துடையாக இந்த சமாதானத்தை எந்த வகையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லும்போது அங்கே எரேமியா தீர்க்கதரிசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அது
29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்போ நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். நீ இருக்கிற இடத்திலே, நான் கொடுத்த தேசத்திலே, நீ தங்கியிருக்கிற இடத்திலே அந்த பட்டணத்துக்காக நீ சமாதானத்துக்காக விண்ணப்பம் பண்ணு. அப்பதான் அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கு. பொருள் நம்மை சுற்றி இருக்கிற இடங்கள் சமாதானமா இருக்கும் பொழுதுதான் நாம் சமாதானமா இருக்க முடியும். தானம் எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு வீட்டில் இருக்கிறோம், நாம் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சுற்றி சமாதானம் இருக்க வேண்டும். மற்றவருடைய சமாதானத்தை கெடுத்து விட்டு நாம் சமாதானமா இருக்க முடியாது, ஒருபோதும் இருக்க முடியாது. அதை சுற்றித்தானே நம்மை சுற்றித்தானே இந்த சூழல் இருக்கின்றது. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சிறைப்பட்டு போன அந்த பட்டணத்தில் சமாதானத்தை வேண்டிக் கொள்ளுங்கள், என்ன செய்யும், அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் இருக்கிற இடத்திலே சுற்றி இருக்கிற சூழலை சமாதானத்தின் சூழலாக மாற்ற வேண்டியது நம்மை விடுத்த கடமையாகும். ஆகவே நான் சமாதானமா இருக்கட்டும், என் குடும்பம் சமாதானமா இருக்குது, இந்த விட முடியுமா? நம்முடைய கிராமம் சமாதானமா இருந்தா நம்ம சமாதானம் அடுத்த வட்டம். அப்போ நாம் நம் குடும்பத்திற்கான சமாதானத்துக்காக வேண்டிக் கொண்டு வேண்டிய நம்முடைய கிராமத்தின் சமாதானத்துக்காக நான் வேண்டிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் எப்பவும் ஜெபிப்பது திருச்சபையின் சமாதானத்துக்காக. ஏன்னா திருச்சபை சமாதானம் இருந்ததா ஊழியர் என்ன செய்யணும், சமாதானமா இருக்க முடியும். திருச்சபை சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் ஊழியர் சமாதானமா இருக்க முடியாது. அதே போலதான் நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் முதலில் சமாதானமா இருக்க வேண்டும். அப்ப குடும்பத்தில் சமாதான சூழ்நிலை காணப்பட வேண்டும் சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் உறவுகள் என்ன செய்யணும், சரியாக இருக்க வேண்டும். அப்ப உறவுகள் சரியாக இருக்கும் பொழுது உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள நெருக்கம் அன்பு சரியாக இருக்கிற பட்சத்திலே உங்கள் உள்ளத்தில் சமாதானம் வரும். சரி, நம்முடைய கிராமம் சமாதானம் ஏற்பட்டது, நம்முடைய மாநிலம், நம்முடைய தேசம், இந்த உலகம், இப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு சூழலும் சமாதான சூழலை இருக்கும்போது மாத்திரமே நாம் இருக்கிற பகுதி அனைத்திலும் நாம் சமாதானத்துடைய சூழலை நாம் அனுபவிக்க முடியும். நாம் வீட்டுக்குள்ளே இருப்பது மாத்திரமல்ல, வீட்டுக்கு வெளியில போறோம், விடுதலை மாவட்டத்துக்கு போறோம், அடுத்த மாவட்டத்துக்கு போறோம், அடுத்த தேசத்துக்கு போறோம். அப்ப நம் பிள்ளைகள் உலகம் பறந்திருக்கிறார்கள். அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சமாதானம் மாற்றமல்ல, நம் கிராமத்தின் சமாதானம் மாற்றமல்ல, திருச்சபையின் சமாதானம் மாற்றமல்ல, நம்முடைய மாநிலத்தின் சமாதானம் மாற்றமல்ல, நம்முடைய தேசத்தின் சமாதானம் மாற்றமல்ல, உலகத்தின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுவோம். என்று சொன்னால் நம்முடைய உறவுகளும் நம் சொந்தங்களும் பறந்து விரிந்து உலகம் இருக்கிறார்களே, அவன் உலகம் இருக்கிற நம்ம சகோதர சகோதரி அனைத்தும் சமாதானம் இருக்கும்படியாக நாம் வேண்டிக் பொழுது நம்மை விடுத்த கடமையாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் சொன்னார், நான் உனக்கு நீ சிறைவிட்டு போன அந்த பட்டணத்தின் சமாதானம் வேண்டிக்கொள், அப்பொழுது நிச்சயம் உனக்கு சமாதானம் இருக்கும். இந்த சூழ்நிலை சமாதானத்தை எழுந்து போகிற காரணம் ஒவ்வொரு தனி மனிதனும் என் வாழ்க்கை, என் சமாதானம், என் பிள்ளைகள், என் நிம்மதி என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுதுதான் நாம் நம்முடைய சமாதானத்தை எழுந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் தருகிற சமாதானத்தை நான் பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, நான் இந்த சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறேன், நான் இந்த கிராமத்தின் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறேன், நான் இந்த திருச்சபையின் பிரதிநிதியாக இருக்கிறேன், நான் இந்த உலகத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறேன். ஆகவே இந்த உலகம் முழுவதும் சமாதானத்துக்கான சூழலை உருவாக்குவதற்கு நான் செயல்படுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சமாதானத்தின் சூழலை உருவாக்குவார். என்று சொன்னால் இன்று பகை வளர்கின்ற சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் உலக போர் வருமோ என்று சொல்லக்கூடிய அச்சத்தை அவ்வப்போது உலக நாடுகள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இதோ பக்கத்திலே இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் பஞ்சத்தின் நிமித்தமாக அழிவு ஏற்படுகிறது, ஒரு பக்கம் இயற்கை சீற்றமாக அழிவு இருக்கிறது, ஒரு பக்கம் போரின் நிமித்தமாக அங்கே உயிர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படி எங்கும் அழிவுக்கான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. கடைசி காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய சமாதானம் மாத்திரமல்ல, உலகத்தின் சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்தபடியாக இந்த சமாதானத்தை உண்டு பண்ண தனிப்பட்ட மனிதனாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் எதை செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ளுங்கள், சகரியாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இது நாம் கொடுக்கப்படுகிற பழைய பாட்டு பகுதி சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
14ஆம் வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையாய் பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் இருங்கள். 17ஆம் வசனம். ஒருவனும் பிறருக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப சமாதானத்தின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எழுதுகிறார். அதை நான் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறார். புரியுதே? இந்த சகரியா புத்தகம் 8ஆம் நூற்றாண்டு கிமு 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டு சொல்கிறார்கள். அந்த 8ஆம் நூற்றாண்டில் இருந்த சூழ்நிலையும் இன்றைய இருக்கிற சூழ்நிலையும் அநேக நிலைகளிலே ஒத்து போகிற சூழ்நிலையாக தான் காணப்படுகிறது. இங்கே இருக்கிற இன்றைய சூழ்நிலை இருக்கிற காரியத்தை அங்கே படமெடுத்து காண்பிக்கின்ற பகுதியாக தான் இதை நாம் பார்க்கிறோம். அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள். அப்ப உண்மை தன்மையற்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிலும் உண்மை இல்லை, பேச்சிலும் உண்மை இல்லை, வாங்குகிற பொருட்களில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? இல்லை. எல்லாவற்றிலும் பொய்த்தன்மை. ஒரு மாத்திரமல்ல, சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள், நீதி செய்யுங்கள். பொதுவாக ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் என்று சொல்வாங்க. ஜஸ்டிஸ்னா நீதி, நீதியும் சமாதானமும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது என்று சொல்வார். என்று சொன்னால் எங்கே நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கே நாம் சமாதானமற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. நீதி மறுக்கிற சூழ்நிலை என்றால் நியாயம் எங்கே தவிர்க்கப்படுகிறதோ மறுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் தான் அங்கே சமாதானமற்ற சூழ்நிலை காணப்படுகிறது. தனிப்பட்ட குடும்ப வாழ்வில் பார்க்க சொன்னால் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அன்பும் கிடைக்க வேண்டிய சலுகைகளும் எங்கே மறுக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே சமாதானமற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. குடும்பத்தோடு சமாதான சூழ்நிலை ஏற்படுகிறது. அவன் 4 பிள்ளைகள் இருக்கான்னு சொன்னால் 4 பிள்ளைகளுக்கும் அன்பும் சரிசமமாக கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பராமரிப்பு சரிசமமாக கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் கொடுக்கப்படுகிற உடைமைகள் சரிசமமாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த காரியங்கள் சரிசமமாக கொடுக்கப்படவில்லை என்றால் இது அநீதி என்று பொருள். நீதி மறுக்கப்படுகிற சூழல். அப்ப நீதி எங்கே மறுக்கப்படுகிறதோ அங்கே சமாதானமற்ற சூழல் ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டுவிடும். இந்த குடும்ப சூழல் தான் சமுதாயத்திலும் பார்க்கப்படுகிறது. அப்போ சமுதாயத்தில் எப்படி அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய சமத்துவம் எங்கே மறுக்கப்படுகிறதோ அங்கே புரட்சியும் கிளர்ச்சிகள் எழுதுகின்றன, போராட்டங்கள் எழுதுகின்றன. அப்போ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கப்படவில்லை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கப்படவில்லை, எங்களை மற்றவர்களைப் போல அங்கே சரிசமமாக பாவிக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய கேள்வி எழுப்பப்படுதான். அங்கே சமூக நீதி மறுக்கப்படுகிற பட்சத்திலே அங்கே சமாதானமற்ற சூழல் ஏற்படுகிறது. புரட்சிகளும் கிளர்ச்சிகள் உருவாகின்றன. இந்த புரட்சிகளும் கிளர்ச்சிகளும் தான் ஒரு தேசத்தை புரட்டி கொடுக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். நம்புகிறீர்களே? அப்போ எங்கே நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கே சமாதானமற்ற சூழல். அதனால் ஆண்டவருடைய சொல்கிறார், நீங்க நினைச்சீங்க உண்மையை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். எந்த நிலையிலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நீதி சமாதானத்துக்கு ஏற்ற நீதியை நாம் செய்ய வேண்டும். ஒருவன் பிறருக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் தீங்கு செய்யாமலும் என்று எழுதப்படவில்லை என்று சொன்னால் இருதயத்தின் நினைவுகள் தான் அங்கே வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை வருகிற வரை நாம் செயல்வடிவம் ஆகின்றன. அப்போ சிந்தனைகள் கிரியைகளாக மாறுகின்றன, நினைவுகள் அங்கே நிஜங்களாக மாறுகின்றன. நம்ம மனசுல எந்த நினைக்கிறோமோ அதற்குதான் செயல்படுகிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார். அப்ப நம்முடைய முக பாவனை மாறுபடுகின்ற ஒரு சூழலை பார்க்க முடியும். நீங்க சொல்கிறார் தீங்கு நினையாமலும். அப்ப சமாதானத்துக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவது ஒவ்வொரு தனிமனிதனுடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு தனிமனிதனுடைய முயற்சி நிமித்தமாகத்தான் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன?
நாம் சமாதானத்துக்கு ஏற்ற சூழ்நிலை நாம் உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கும் பொழுதுதான் நம்மிலும் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என் தேசத்துக்காக நாம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னேன். ஆண்டவர் தான் கற்றுக் கொடுத்தார். நீங்க செய்வதை காரியம் என்ன? நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்காக மாற்றவில்லை, நம்முடைய அண்டை வீட்டாருக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாரம்பரிய சொல்லுவாங்க, அடுத்தவனுக்கு எனக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும். தெரியாத அவர் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டே இருந்தான். அவனுக்கு கொடுப்பதை காட்டிலும் ஏற்று வீட்டுக்காரன் கொடுப்பதை காட்டிலும் 2 மடங்கு எனக்கு தாரும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தான். வீடு கேட்டான், 2 வீடு வாங்கி, வயல்வெளி கேட்டான், ஏற்ற வீட்டுக்காரன் வாங்குவது 2 மடங்கு வாங்கி கொண்டான். இப்படி பெற்றுக்கொண்டே இப்பொழுது ஒரு உணவு வேண்டினான். அவனுக்கு நினைச்சணும், ஒரு கண்ணு போகணும் வேண்டிக்கிறான். அப்போ அவன் ஒரு கண்ணில் பார்ப்பான், நான் 2 கண்ணில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவனுக்கு ஒரு கண் போகணும்னு சொல்லி வேண்டிக்கிறான். அடுத்த நாள் இவன் 2 கண்ணும் தெரியாமல் போய்விட்டேன். அப்போ ஆண்டவரை கேட்டாங்க, ஆண்டவரே நான் கேட்டதுலாம் 2 மடங்காக எனக்கு தந்து கொடுத்து இதில் மட்டும் ஏன் எனக்கு பஞ்சம் செய்யுதுன்னு சொல்லி கேட்கப்படுது. அவர் சொன்னாரா, என்ன செய்ய அவன் ஒரு கண் கூடாக போகணும்னு சொல்லி கேட்டார். உனக்கு 2 மடங்கு தந்திருக்கிறேன், உன்னுடைய 2 கண்ணு கூடாகிவிட்டது என்று சொன்னான். அவர் நம்முடைய சிந்தை என்ன, நமக்கு ஒரு கண் போனால் பரவாயில்ல, பிறகு 2 கண் போக வேண்டும் என்று சொல்லி சிந்தை உடையவர்களாக தான் நாம் காணப்படுகிறோம். அப்போ இன்றைய சூழ்நிலையிலே நாம் நம்முடைய அருகில் இருப்பவர்கள், நம்முடைய கிராமத்தில் இருப்பவர்கள், நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள் திருச்சபை மக்களுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வது அங்கே சுற்றி இருக்கிற சூழல் சமாதான சூழலாக அமைந்துவிடும். அடுத்தபடியாக நமக்குள் சமாதானம் வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் தான் இங்கே சொல்லப்பட்டது, தீங்கு நினைக்காமல். பிறரை குறித்தான தீங்கான சிந்தைகள் இருக்கும் என்று சொன்னால் நம் வாழ்வில் நிம்மதி இருக்காதே. பிறருடைய முன்னேற்றத்தை கண்டு நாம் புலம்பிக் கொண்டே இருப்போம். இல்லை என்று சொன்னால் பிறரை எப்படி நாம் பழிதிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தைகள் நமக்கு வரும் பொழுது நம் உள்ளத்தின் சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். இதை சிந்தை இல்லை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளத்திலே நாம் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும். இதனுடையாக பொய் ஆணையுமே பிரியப்படாமல் இருங்கள். பொய் ஆணையுமே பிரியப்படாமல் இருங்கள். பிறர் குறித்தான பொய்யான ஆணைகள் இடுவதில் நாம் பிரியப்படாமல் இருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இது எல்லாத்தையும் நாம் கடைபிடிப்பதற்கு அன்றுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. அதான் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை வைத்துக் கொள்வேன், அதை பெற்றுக் கொள்ளுங்கள். யார் மூலமாக? தூய ஆணையர் மூலமாக பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய காரியங்களை கண்டித்து உணர்த்தி உங்களுக்கு தெய்வ சமாதானத்தை அருள் செய்வார். நம்முடைய சமுத்திரத்துக்கு நீங்களும் என்னுடைய வாழ்விலும் சமாதானமற்ற சூழல் இருக்கலாம், நம் குடும்பத்தில் சமாதானமற்ற சூழல் இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அதை மாற்ற நம் தேவனால் கூடும் என்று சொல்லக்கூடிய சிந்தையோடு அன்றைய முதலாவதாக என்னிலிருந்து நான் சமாதானம் புறப்பட வேண்டும். என் உள்ளத்தில் முதலாவதாக சமாதானத்தை தான். அப்படி என்று சொன்னால் என்னுடைய சிந்தை உமக்கு ஏற்ற சிந்தையாக இருக்கும். அவருக்கு பிரியமான சிந்தை இடத்திலே காணப்படுவது நிச்சயமாக உள்ளத்தில் சமாதானம். இதோடு மாத்திரமல்ல, பிறருக்கு தீங்கு நினைக்கின்ற சிந்தைகளை நாம் தவிப்போம் என்று சொன்னார் ஆதி சமாதானம் நிச்சயம் வந்துவிடும். அதே நேரத்திலே பிறருடைய முன்னேற்றத்தை கண்டு நாம் பொறாமைப்படாமல் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு சமாதானம் வந்துவிடும். அதே போல பிறருடைய முன்னேற்றத்தை கண்டு நாம் வேதனைப்படுவோம் என்று சொன்னால் நம்ம சமாதானம் இருக்கிறோம். அதே நேரத்திலே பிறருடைய வளர்ச்சியிலே நாம் போட்டி போடுவோம் என்று சொன்னாலும் நமக்கு சமாதானம் இருக்காது. என்று சொன்னால் நாம் போட்டி போட்டுக்கொண்டே இருப்போம், அவரோடு போட்டி போட்டுக்கொண்டே இருப்போம். அதற்கு ஒரு முடிவு ஒருபோதும் வருவதில்லை, அது தொடர்ந்துதான். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நமக்கு தேவையானதை, நமக்கு அவருக்கு சித்தமானதை நம்முடைய வாழ்விலே சரியான நேரத்தில் அருளி செய்து கொண்டிருக்கிறான். நம் தேவைகள் அவருக்கு தெரியும், நம் எதிர்பார்ப்புகள் அவருக்கு தெரியும். ஆகவே இந்த கவலையெல்லாம் என்னை வைத்து என்று சொன்னாரே, மருத்துவ வாரம் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று சொன்னாரே, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், விதைப்பதில்லை கொடுத்துருங்கள், கலைத்தீங்கை சேர்த்து வைத்திருங்கள். ஆனாலும் சரி அது உதவியாக வாழ்ந்து. ஆனால் மனிதனாக நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எதனை உண்போம், எதனை உடுப்போம், எதனை குடிப்போம் என திகைக்காதே. முதலில் பரமணி அரசின் நீதியை, முதலில் பரமணி அரசின் நீதியை முனைந்து தேடிடு. சித்திக்கும் அனைத்தும், சித்திக்கும் அனைத்தும் இறைவன் நமது வானக தந்தை. இதை உணர்ந்தாலே குளித்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனைவி
மனதினில் அமைதி வந்தேறும் இறை வந்தவது வானக தந்தை. குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இதனை உண்போம் என்று சொல்லக்கூடிய சிந்தையுள்ளவர்களாக எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். அவரை வானக தந்தை என் தேவைகளை அவ்வப்போது எனக்கு வெளிக்கொண்டிருக்கிறார். அவர் என்னை வழிநடத்துகின்ற ஒரு வழிநடத்தலை எந்த குறையும் பாடப்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் மனதில் நீங்கள் ஆழமாக சிந்தித்து தீர்மானிக்கின்ற போது தெய்வ சமாதானம் உங்களை ஆட்கள். நீங்கள் சோத்திரத்தை கூட ஜெபத்தினால் வேண்டினால் அவருக்கு தெரியும். அப்பொழுது சமாதான தேவன் செய்வார், வெளியிருந்து வாசம் பண்ணார். அப்பொழுது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய சமாதானம் நாம் நம் குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தும். ஒருவர் சமாதானமற்ற சூழலில் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் அனைவரும் சமாதானத்தை எழுந்து போவார். அப்போ நாம் சமாதானமாக இருப்போம், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், நம் குடும்பம் சமாதானமாக இருக்கும். நிரூபித்தமாக நம் திருச்சபை சமாதானத்தை ஏற்படுத்துவோம். இந்த சமாதானம் சமூகத்துக்குள் கடந்து செல்லட்டும், பறந்து வைக்கும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை நாம் உலகம் கொண்டு செல்வோம். தேவ சமாதானம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆட்கொண்டு வைப்பதாக. ஆமென். காண்பிக்கப்படாத நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 9 கிறிஸ்தவ கீர்த்தனை 9 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 9 கிறிஸ்தவ கீர்த்தனை 9.